மஞ்சுமெல் பாய்ஸ் இயக்குனருடன் இணையம் தனுஷ். படத்தின் கதை என்ன தெரியுமா? தனுஷ் தற்போது ராயன் படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு அடுத்ததாக டிஎன்டொன்று படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வருகின்றார். தனுஷின் 50வது திரைப்படமான ராயன் படத்தை தனுஷே இயக்கியும் இருக்கின்றார். பா. பாண்டி படத்தின் மூலம் இயக்குனராக வெற்றி கண்ட தனுஷ் அதன் பிறகு படங்கள் இயக்காமல் இருந்து வந்தார். இதைத் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்குப் பிறகு தற்போது தன் 50வது திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக தனுஷ் களமிறங்கி இருக்கின்றார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஹ்மானின் இசையில் உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக போய்க் கொண்டிருக்கிறது. இதையடுத்து சேகர் கமுலா இயக்கத்தில் தன் 51வது திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் தனுஷ். தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளில் உருவாகும் இப்படத்தில் தனுஷிற்கு ஜோடியாக ரஷ்மிகா நடித்து வருகின்றார். தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. இதையடுத்து மாரி செல்வராஜன் இயக்கத்தில் ஒரு படம், இளையராஜா பயோபிக் என செம பிஸியாக இருக்கின்றார் தனுஷ். இந்நிலையில்தான் தனுஷ் மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படத்தின் இயக்குனருடன் இணையப் போகின்றார் என்ற தகவல் வந்துள்ளது. மலையாளத்தில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் திரைப்படம்தான் மஞ்சுமெல் பாய்ஸ். சிதம்பரம் இயக்கத்தில் வெளியான மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே இதுவரை கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. மேலும் நீண்ட நாட்களுக்குப் பிறகு தமிழ்நாட்டில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடும் மலையாள திரைப்படம் என்ற பெருமையையும் மஞ்சுமெல் பாய்ஸ் பெற்றுள்ளது. இப்படத்தை பார்த்துவிட்டு உலகநாயகன் கமல்ஹாசன் முதல் சியான் விக்ரம் வரை பலரும் படக்குழுவை நேரில் அழைத்து பாராட்டியிருக்கின்றனர். மேலும் மஞ்சுமெல் பாய்ஸ் இயக்குனர் சிதம்பரம் தனுஷையும் நேரில் சந்தித்துள்ளார். இந்நிலையில்தான் தனுஷ் அடுத்ததாக சிதம்பரத்தின் இயக்கத்தில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. கோபுரம் பிலிம்ஸ் சார்பாக அன்பு செழியன் இப்படத்தை தயாரிக்க இருக்கிறாராம். கேரளாவில் இருந்து வந்து குணா குகைக்குள் மாட்டிக்கொண்ட ஒருவரை பற்றிய உண்மை சம்பவத்தை தான் அடிப்படையாக கொண்டு மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படத்தை இயக்கியிருந்தார் சிதம்பரம். அதேபோல ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் தனுஷை வைத்து சிதம்பரம் படமெடுக்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஹீரோயிசம் இல்லாமல் மிகவும் யதார்த்தமான ஒரு படமாக இப்படம் உருவாக இருக்கின்றதாம். எனவே தமிழ் ரசிகர்களுக்கு இப்படம் புதுவித அனுபவமாக இருக்கும் என சொல்லப்படுகின்றது. இந்நிலையில் நேற்றுதான் தனுஷ் மற்றும் சிதம்பரம் இணையப் போவதாக செய்திகள் வந்தன. அதற்குள் இவர்கள் இணையும் படத்தின் கதை இதுதான் என ஒரு தகவல் வலம் வருகின்றது. ஆனால் இத்தகவல் உண்மையா இல்லையா என்பது தெரியவில்லை. இருப்பினும் இத்தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.